பைரவி, சிந்து எங்க போயிட்டாங்க? அவங்க வீட்ல இல்லையா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. நிச்சயம் நடக்கிறதுனால இங்க இருக்க பிடிக்காம வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன். பைரவி, ஆறுமுகம் மச்சான், எல்லாரும் எங்க இருக்கீங்க? கதவை திறங்க. மகா, ஓ மருமகளுக்கு நீயே உன் கையால பூ வச்சு விடு. சரிங்கக்கா. சாமி, பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பாத்துட்டீங்கல்ல? அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை குறிங்க. அதுக்கு என்னம்மா, பேஷா பண்ணிடலாம். அம்மா, வர்ற ஆவணி மாசம் 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அம்மா, இங்க தாம்பலம் மாத்தி நிச்சயமே பண்ணியாச்சு. இன்னும் சிந்துவையே காணுமேமா. அவ வரமாட்டா. ஏமா? அவளை நான் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா, இல்லைன்னா இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பா. சூப்பர்மா. யாராவது கதவை திறங்க. மகாத்த, எனக்கு தெரியும் நீங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. கதவை திறங்க. இந்த நிச்சயம் நடக்க விட மாட்டேன். கதவை திறங்க. பைரவி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அம்மா, முதல்ல அன்னபூர்ணி அக்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருக்கும். அத்தை, நான் ரூமுக்கு போட்டுமா? சரி போமா. தேவகி, அவளை ரூமு கூட்டிட்டு போ. சரிங்க நீ. போ. வா ஸ்வாதி, வா. நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இந்த சிந்து வரை எங்க போனான்னு தெரியல. ஆமா. சரி, நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போ போ. சிந்து, 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 சிந்து எங்க இருக்க? சிந்து, சிந்து, பைரவி, யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. கதவை திறங்க. சிந்து, யாராவது இருக்கீங்களா? பைரவி, யாராவது கதவை திறங்க. சிந்து, சிந்து, பைரவி, சிந்து, நீ உள்ளேயா இருக்க? உன்னை யாரு உள்ள வச்சு பூட்டினது? தெரியல பைரவி. மகாத்தி அதே இருக்கும். கதவை தோற பைரவி. கதவு பூட்டி இருக்கு சிந்து. பக்கத்துல ஏதாவது சுத்தியல் இருந்தா எடுத்து உடைச்சிரு. சரி இரு. சிந்து, பைரவி,
நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். ஐயோ, நிச்சயம் நடந்து முடிஞ்சிருச்சு. பைரவி, என்ன சொல்ற? சிந்து, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சிந்து. ஆனா அத்தை கேட்கவே இல்லை. ஐயரை வச்சு ஓலை வாசிச்சு நிச்சயத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சிந்து. சிவா வந்ததும் இந்த நிச்சயத்தை பத்தி பேசு. கண்டிப்பா அவர் இந்த நிச்சயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. எப்படி பைரவி? நான் இந்த வீட்ல இருக்கும்போது எப்படி மனசாட்சி இல்லாம எப்படி பண்றாங்க? அவங்கள நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. இல்ல, இத நான் விடவே மாட்டேன். ஐயோ, ஏய் சிந்து, சிந்து, சிந்து நில்லு. அத்தை, நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் நிச்சயம் பண்ணிய? என்னைய ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு நிச்சயம் பண்ற அளவுக்கு வந்துட்டியல்ல? உன்னை ரூமுக்குள்ள வச்சு யாரு பூட்டினா? நான் தான் பூட்டினேன். சபையில எல்லார் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நான் தான் இவளை பூட்டி வச்சேன். தப்பு மகா. ஏன் இப்படி பண்ண? நாம ஒண்ணு எதையும் மறைச்சு வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாம எந்த தப்பும் பண்ணலையே. நம்ம புள்ள சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நிச்சயம் பண்றோம். அதுக்காக நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம். இங்க பாரு சிந்து, உன்னை ரூம்ல வச்சு பூட்டினது தப்புதான். அதுக்காக மகாவுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்தை யாராலையும் மாத்த முடியாது. நடந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுதான். சுவாதி சிவா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம். டாக்டருக்கே தெரியாம நீங்க நிச்சயத்தை நடத்திட்டீங்கல்ல? இதுக்கு டாக்டர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க.